தொடருவோம். தக்கன் வேள்வியை பார்த்து வருகிறோம். தக்கன் வேள்வியின் வாயிலாக இறை சிவனினது உயரியதோர் தகுதி என்ன என்பதை ஒவ்வொரு நிலையிலும் விளக்கி கொண்டு வருகிறார் திருமூலர். அந்த வகையில அந்த வரிசையில அடுத்த பாடல், நல்லார் நவ கண்டம் 9 இன்புற பல்லார் அமரர் பரிந்து அருள் செய்யன மாறும். வில்லார் வரையை விளங்கு எரி கோத்தனன் பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே. நல்லார் என்றால் இறைவனாகிய சிவனை ஏற்றுக்கொண்டு அவனை பணிந்தவர்கள், அவனுக்கு உண்டான அடித்தொண்டு செய்தற்கு முன் வந்தவர்கள், ஆட்பட்டவர்கள், அல்லது சிவன் அடியார்கள், அன்பர்கள், யார வேணா சொல்லலாம். அவர்களினது நவ கண்டம், நம்முடைய உடலுக்கு 9 விதமான துவாரங்கள் இருப்பதாக நம்முடைய உடல் கூற்று வண்ணம் சொல்லுகிறது. அந்த 9 நமக்காக உருவாக்கப்படுவதற்கு உண்டான கண்டங்கள். அந்த 9 விதமான துவாரங்களின் வழியேதான் நமக்கு உரியதாகிய நோய்களானது உடலினுட் சென்று நம்மை மிக பெரியதாகிய உபாதைக்கு உட்படுத்தும். அந்த 9 கண்டங்களும் நவ கண்டம் 9 அந்த 9 விதமான இடையூறினை தரத்தக்க உறுப்புகள் அல்லது துவாரங்கள் இன்புற. அந்த 9 துவாரங்களிலே தவறானவைகள் செலுத்தப்படாமல் நமக்கு எக்காலத்தும் நிலைத்த பேருடைய இன்பத்தை பெறுதற்கு இறையருள் வேண்டும். என்ன காரணம்னாக்க, இந்த நவத்வாரங்களின் வாயிலாக செல்லப்படுவன எல்லாம் அல்லது செலுத்தப்படுவன எல்லாம் நம்மை அறியாமலேயே நம் அறிவினுக்கு அப்பாற்பட்டு நிகழக்கூடிய நிகழ்வுகள். அந்த சூழ்நிலையில அவைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இறையருள் தேவை. இப்ப நம்முடைய காற்றுல மாசு வருகிறதுன்னு சொன்னா அந்த மாசின் வாயிலாக நம்முடைய நுகருதல் என்கின்ற திறத்தினால் அந்த மூக்கு என்கின்ற துவாரத்தின் வழியே நோய்க்கிருமிகள் உள்ளே செல்லும். அதுபோல உண்ணக்கூடிய உணவினால் ஒவ்வாமை ஏற்பட்டு உடல் உபாதைக்கு உட்படும். இது போன்று ஒவ்வொரு துவாரத்தினுக்கும் இயற்கையோ இறைவனோ அந்த ஒவ்வொரு துவாரத்தினுக்கும் உரியதாகிய தடைகளை, அவைகளின் வாயிலாக நாம் பெறப்படக்கூடிய நோய்களை தடுப்பதற்கு என்று பல இயல்பான தடைகளை வைத்திருந்தாலும் அவைகளையும் மீறி நாம் நோய்களுக்கு உட்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 9 வாயில்களும் எவ்விதமான இடையூறினை உடலுக்கு தருதல் கூடாது. அப்படி தருவதாக இருந்தால் உடலானது நோயின் பயப்பட்டால் நம்மால் தெளிவாக இறைவனை சிந்திக்க முடியாது. நம்முடைய உடல் என்கின்ற ஒன்று முழுமையுமாக நோயற்ற நிலையில் இருந்தால்தான் நம்மால் இறைவனை சிந்திக்க முடியும். அதனாலதான் பழைய காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் இந்த நோயில்லாத உடல் என்பதுதான் ஒருவன் பெறுதற்கு அரியதாகிய உயரிய செல்வம்னு சொல்லுகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும்னு சொல்லுகிறோம். திருமந்திரமே சொல்லுகிறது, உடலை வளர்த்தால்தான் உயிரை வளர்க்க முடியும். ஆகவே இந்த 9 வாயில்களினாலும் நாம் பெறுதற்கு உரிய துன்பங்களை தவிர்த்து இன்புற எல்லா காலத்தும் நாம் மகிழ்வோடு இருக்க என்ன செய்கிறான் நாம் சிவன்? பல்லார் அமரர் பரிந்து அருள் செய்க என.
தேவர்கள் பலரும் தாங்கள் இன்புற்று வாழுதற்கு எமக்கு விரைந்து அருள் செய்க என்று கேட்கிறார்கள். மாணிக்கவாசகர் திருச்சதகத்தில் அழகா ஒரு இடத்துல எழுதுவர், தேவர்கள் நிலை வாழ்த்துவது எதற்காக என்றால் தாம் வாழ என்பவர். தங்களினுடைய வாழ்க்கையானது நல்ல விதமாக அமைய வேண்டும் என்பதற்காக தேவர்கள் அனுதினமும் உன்னை வாழ்த்துகிறார்கள். ஆகவே இங்கு என்ன சொல்லுகிறார் திருமூலர்? பல்லார் அமரர் பரிந்து அருள் செய்யன. பரிவோடு தேவர்கள் உனது திருவடியை தொழுது எங்களுக்கு மேலான அருளினை செய் என்று கேட்க. ஆகவே எந்த சூழலில் கேட்டார்களா? முப்புறங்களும் வானவெளியிலே பறந்து புவியினுக்கும் அமர உலகினுக்கும் இடைவிடாது இன்னலை தந்த பொழுது இந்த 3 புறங்களினால் நாங்கள் துன்புறுகிறோம், எங்கள் துன்பத்தை போக்குவதற்கு முன் வந்து நீக்குக என்று இறைவனிடம் சென்று முறையிட்ட பொழுது என்ன செய்தானா சிவன்? வில்லார் வரையை விலங்கு எரி கொத்தனன். வரைனா மலை, மேரு என்கின்ற மலையை வில்லாக வளைத்து, ஒளி பொருந்திய விலங்குனா ஒளி பொருந்திய எரினா தீயினை தருதற்கு உரிய அம்பினை அந்த வில்லிலே வைத்து இந்த 3 புறங்களினை அழித்தற்கு எய்தனன். பொல்லா அசுரர்கள் பொன்றும் படிக்கே. இதுகாரும் பொல்லாத செயலை செய்து வந்த அசுரர்கள் பொன்றுதல்னா இறத்து. அவர்கள் இறக்கக்கூடிய அளவினுக்கு இவன் அம்பினை எய்தான். அப்போ இந்த பாட்டை கொஞ்சம் திருப்பி தலகீழாக படிக்க. இந்த 3 விதமான கோட்டை என்பது முன்பே பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைன்னு இந்த 3 மலங்களினால்தான் அவரவர் தங்களினுடைய 9 வாயிலின் மூலமாக நம் உடலுக்கும் உள்ளத்தினுக்கும் துன்பத்தை வர வைத்துக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த 3 அழித்தாலன்றி நமக்கு உரியதாகிய 9 வாயிலின் வாயிலாக இன்பத்தை பெறுதல் என்பது இயலாது. அதனால தேவர்கள் தங்களிடம் உள்ளதாகிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 நீத்து தங்களுக்கு உரியதாகிய இன்பத்தை என்றும் தர வேண்டும் என்று இறைவனை வேண்ட, இறைவன் அந்த 3 மலங்களும் 3 கோட்டைகளாயிருக்க அந்த 3 கோட்டைகளை மேருமலையை வில்லாக்கி அம்பினை தொடுத்து அந்த 3 விதமான கோட்டைகளை எரித்தது போல் அவரவரது உள்ளத்தில் உள்ளதாகிய 3 கோட்டைகளான ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 எரித்தோம் என்றால் நம்முடைய 9 வாயில்களினால் பெறப்படுவதற்கு உண்டான துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவோம். எல்லாமே நம்முடைய அறியாமையினாலும் ஆணவத்தினாலும் தான் நமக்கு உண்டான துன்பத்தை நாமவே பெற்றுக்கொள்ளுகிறோம். இது வேறு யார் ஒருவராலும் தரத்தகுந்த ஒன்று அல்ல, தரவும் முடியாது. நாம நினைக்கிறோம் நமக்கு உண்டான துன்பத்தை பிறர் தருகிறார்கள், முடியாது. உங்களுக்கு உண்டான நன்மையையோ உங்களுக்கு உண்டான தீமையையோ பிரிது ஒருவரால் தரப்படுதலும் இல்லை. அவ்வாறு தரப்படுவதாக யாரேனும் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. நமக்கு உரிய நன்மையும் தீமையும் நாம முயன்று பெறுகிறோம், வேற யாருமே இல்லை. எப்படி நாம முயன்று பெறுகிறோம், கெட்டதை தேடி தேடி சேர்க்கிறோம். நல்லது தானாக வருவதாக இருந்தாலும் நம்முடைய அறியாமையினால் அதை ஏற்றுக்காமல் விடுகிறோம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கெடுதியை தரக்கூடியன எல்லாம் சுவையோடு இருக்கும், காணுதற்கு அழகாக இருக்கும், அதை நுகர வேண்டும் என்கின்ற தேவையை கொடுக்கும்.
உண்ணக்கூடிய உணவிலிருந்து நுகரக்கூடிய நறுமணங்கள் வரைக்கும் அப்படித்தான். இவைகளினால் நமக்கு இடையூறு வரும், துன்பம் வரும் என்று தெரிந்தும் அதை நாம் தொடர்ந்து நுகருவதற்கு முயலுகிறோம். அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை. தவறானவைகளை சரி என்றும் சரியானவைகளை தவறு என்றும் அறியாமையினால் ஒதுக்குகிறோம். இந்த மூன்றினை எவன் ஒருவன் தன் உள்ளத்தில் இருந்து நீக்குகிறான், ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இந்த மூன்றினை நீக்குகின்ற பொழுது அந்த மூன்றும் அரக்கர்களாக நின்று அவரவர் உள்ளத்தை ஆட்டி படைக்கின்றன. ஏன் தெரியுமா மூன்றையும் அரக்கர்கள்னு சொன்னான்? அரக்கர்களுக்கு யாரு ஆணையிட முடியாது. அப்படி ஆணையிட்டாலும் அந்த அரக்கர்கள் கேட்க மாட்டார்கள். அதுபோல் ஒருவனுக்கு ஆணவம் வந்துட்டதுன்னா அடுத்தவன் சொன்ன அறிவுரையை கேட்கவும் மாட்டான். தான் எது சரி என்று நம்புகிறானோ அதை தான் தொடர்ந்து செய்யும். அவனுக்கு சொல்ல அறிவும் இருக்காது, சுய அறிவும் இருக்காது. இது ஆணவத்தினுடைய தனித்துவம். அதே போல மாயை எல்லாவற்றையும் தவறுதலாக புரிந்து கொள்ளுது. அதாவது ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக சொன்னார்கள், அது ஒரு போலியான தோற்றத்தை தருவது, இல்யூஷன். அந்த மூன்றினையும், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றினையும் அரக்கர்களாக உருவகித்து அவன் மூன்றிடமிருந்தும் தங்களை காக்க வேண்டும் என்று தேவர்கள் முறையிட்டு, ஏனென்றால் தாங்கள் இதுகாரும் துய்ப்பதற்கு உண்டான நல்லதோர் வாழ்வு தங்களினுடைய ஆணவத்தாலோ தாங்கள் கொண்டுள்ள கண்மத்தாலோ மாயையினாலோ எங்கு இல்லாமல் போய்விடுமோன்னு அஞ்சினார்கள். எல்லோருக்கும் அந்த பயம் இருக்கணும், தேவர்களுக்கு மட்டுமல்ல. நாம அழிவதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் துன்பம் பெறுவதும் எதனால் என்றால் நாம் கொண்டுள்ள ஆணவத்தினாலும் நாம் கொண்டுள்ள கண்மத்தினாலும் நம்மிடம் உண்டான மாயையினாலுமே. வேற எந்த ஒன்றினாலோ பிறர் ஒருவராலோ நமக்கு எந்த துன்பங்களும் தரவும் முடியாது, வரவும் செய்யாது. இந்த மூன்று ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கு. ஆணவம் கேட்கவே வேண்டாம், அது இல்லைன்னா நாம இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய உயர் குணத்துல உயர்வானதொரு அழகான குணம் எதுன்னா ஆணவம் தான். நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம் ஈடு இணையில்லாதது. அதுபோல நம்மிடம் இருக்கக்கூடிய உடைமைவாதம், அதுபோல நம்முடைய அறியாமை சொல்லவே வேண்டாம். இந்த மூன்றினால்தான் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். இத்தகைய அலைக்கழிப்பு தேவர்களுக்கும் எங்கு வந்து விடுமோ என்று அஞ்சினார்கள். அவ்வாறு அஞ்சிய தேவர்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லின சிவன் அந்த 3 கோட்டைகளையும் மேருமலையை வில்லாக்கி அம்பினை தொடுத்து அழித்தான். அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் வாய்ந்த சிவன் தக்கன் வேள்வியையும் அழித்தான். ஏன்? தக்கன் ஆணவத்தின் வடிவாய் நின்றவன். இந்த பாட்டுக்கும் தக்கன் வேள்விக்கும் என்ன தொடர்புன்னா, ஆணவத்தின் வடிவாய் நின்றவன். அந்த ஆணவத்தின் வடிவாய் நின்றவனை அழித்தாலன்றி, அவனிடம் உளதாகிய ஆணவத்தை போக்கினாலன்றி அவனை திருத்தம் வேடிக்க தெரியுமா? ஒருவனிடம் மாயை இருக்கிறது என்றால் அதை சாதாரண முயற்சியில அறிவுரை சொல்லி போக்கிடலாம். ஒருவனிடம் கண்மம் இருக்கிறதுன்னா உலகத்துல பல சான்றுகளை காட்டி அதன் மூலமாக அவனை சற்று சிந்திக்க வைத்து கண்மத்திலிருந்து அவனை விடுபட செய்யலாம். என்ன செய்தாலும் விடுபட முடியாத ஒரு குணம் எது என்றால் ஆணவம். அதான் ஆச்சரியமான விஷயம். எல்லோருக்கும் தெரியும் ஆணவத்தை போன்றதோர் தீய ஆற்றல் ஏதொன்றும் இல்லை என்று. ஆனால் எல்லோரும் ஆணவத்தினுக்கு உட்பட்டு கொண்டே இருப்போம். அது இல்லைன்னா நம்ம அடையாளமே தெரியாது.
நம்மை பிறருக்கு அடையாளப்படுத்துவதே நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம் தான். அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டியா போயிட்டது. யோசித்து பாருங்கள், ஆணவம் இல்லாமல் ஒரு நாள் பொழுது உங்களை விட்டு போகிறதான் பாருங்க. உறங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்க போகின்ற அந்த நாளினுடைய கடைசி நொடி வரைக்கும் நீங்கள் இன்று முழுவதுமாக சிந்தித்து பாருங்கள். நடந்த நிகழ்வுகளில் எத்துணை இடங்களில் நீங்கள் ஆணவத்தோடு செயல்பட்டு இருக்கிறீர்கள்னு தெரியும். ஆணவம் இல்லாமல் நம்மால எதையுமே செய்து பார்க்க முடியாது. ஒன்றும் வேண்டாம், யாரேனும் ஒன்று சொன்னால் எனக்கு தெரியாத, முடிஞ்சு போச்சு. அந்த இடமே ஆணவம் குடிகொண்டு விட்டது. எனக்கு எல்லாம் தெரியும், இதை காட்டிலும் ஒரு சிறந்த ஆணவம் எதுவுமே கிடையாது. யாரேனும் ஒருவர் சொன்னால் ஒரு நாள் பொழுதுல எத்துணை முறை இந்த சொல்ல நாம சொல்லி இருப்போம். இதை நீ சொல்ல வந்துட்டியா, எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், என்னால் இது முடியும். இது போன்றதாகிய சொற்றொடரை ஒரு நாள் பொழுதுல நாம எத்துணை முறை பயன்படுத்துறோம். இதுல இருந்து நம்மால விடுபடவே முடியாது. அதனாலதான் ஆணவம் என்பது இருப்பது போலவும் தெரியாது, அது இல்லாமலும் இருக்காது. அது நம்முள்ளேயே மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு கொடுமையானதோர் நோய். எது போல? செம்பில் உரை களிம்பு போல. செம்பு பாத்திரத்துல களிம்பு பச்சையா இருக்கும் பாருங்க, எத்தனை முறை தேய்த்தாலும் களிம்பு வந்து ஒட்டும். தேய்த்து கவிழ்த்து பாருங்கள், தேய்க்கின்ற பொழுது களிம்பு நீங்கினது போல இருக்கும். அது உலருவதற்கு முன்பே அதுல களிம்பு கூடிவிடும். செம்பில் உரை களிம்பு போலதான் நமக்கு ஆணவம் என்பது நம் உடனோடு, நம் தோன்றும் காலத்து உடனாக தோன்றி இறுதி வரைக்கும் அது நம்மை அடிமைப்படுத்துகிறது. நாம அடிமைப்பட்டு செயல்படுகிறோம்னு சொன்ன ஆணவத்துக்கு தான். எல்லா நிலைகளிலும் வேடிக்கை தெரியுமா, பிறந்த குழந்தையிடம் இருந்து இருக்கிறதா. இந்த ஆணவத்தின் போக்கு வளர வளர மாற வேண்டும். ஆனால் அறியாமை மாறுகிறது, உடைமைவாதம் மாறுகிறது. ஆனால் ஆணவம் மட்டும் மனிதன் வளர வளர கூடுகிறது. நாம கல்வி கற்பதன் நோக்கமே நம்முடைய ஆணவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் கல்வியை கற்று கற்று அந்த கற்றலையே ஆணவமாக நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியாத விஷயமே இல்லை. கற்றதனுடைய நோக்கமே அடங்கணும். வள்ளுவர் சொல்றார், கற்று அடங்காத பேதையை காட்டிலும் உலகத்தில் சிறந்த பேதை வேறு ஒருவரும் நீ பார்க்க முடியாது. தானடங்கா பேதை. கற்றதன் பயனே நீ அடங்கணும், ஆணவப்படக்கூடாது. அதனாலதான் இந்த ஆணவம் என்பது ஒருவனை மிக பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய காரணம். அதை முதல்ல நீக்கணும். ஆணவம் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் அறிவு எதனையும் அணுகாது, யார் கூறின குற்றையும் ஏற்காது. அடுத்த அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சொல்லிட்டான்னா அவனுக்கு எல்லாம் தெரியுமா? சில நேரங்கள்ல இது போன்றதாகிய அனுபவங்களை ஏராளமாக, என்னுடைய உறவினர் ஒருவர் இருந்தார் இல்ல, அவர் ஏதாயிலும் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்பார். கேட்டுவிட்டு நான் விடை கூறுகின்ற வரைக்கும் நிதானமா நின்று கேட்க மாட்டேன். கேள்வியை கேட்டுட்டு நான் விடை கூற ஆரம்பித்த நேரத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார். எதற்காக கேள்வியை கேட்டார், நான் எதற்காக அதற்குரிய விளக்கம் சொல்ல தொடங்கினேன், நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன், அவர் எழுந்து போய்கொண்டே இருப்பார். அதாவது நான் கேள்வி கேட்பேன், அதற்கு நீ என்ன விளக்கம் சொல்வது, அதை நான் என்ன கேட்பது.
இது 4-5 முறை இந்த நிகழ்வை பார்த்த என்னுடைய தந்தையார் ஒரு முறை கடுமையாக அவரை விமர்சனம் பண்ணினார். கேள்வியை கேட்டு அவனை நோக்கிதான் அந்த கேள்வியை கேட்டேன். அவன் விடை தருகிறான். அவனால் தரக்கூடிய விடைய உனக்கு முன்பே தெரியும்னா ஏன் அந்த கேள்வியை கேட்ட? இல்லை, உனக்கு அதற்குண்டான விடை தெரியாது, இவன் சொல்லுவதுதான் விடையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அதை முழுமையுமா நீ கேட்க வேண்டாம்? என்ன நியாயம்? அதாவது கேள்வியை கேட்டதற்கு பிறகு யாரேனும் ஒருவர் விடை சொன்னா நீ எல்லாம் பெருசா சொல்ல வந்துட்டு அதை நான் கேட்கணும். இந்த ஆணவ போக்கு நம்மிடம் வாழ்நாளிலே ஆணவம் என்பது பல வடிவங்கள்ல பல செயல்பாடுகளை நம்முள் விதைத்து கொண்டே போகும். ஆணவத்தை விட்டு வெளியே வருதல் என்பது மிக மிக கடினம். உடனே நிஜமாவே மிக மிக கடினமான, நான் தான் சொல்றேன் இல்ல, நம்ம ஆணவத்தோட பேசுவோம். அது ரொம்ப கஷ்டம். நான் தான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு. எப்பொழுது நான் தான் சொன்னா இவன் ஆணவத்துக்கு உட்பட்டுட்டான். ஒரு வேடிக்கையான நிகழ்வில், வரலாற்றில் நடந்த நிகழ்வு. கடலூர் அருகிலே பெண்ணாகடம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு சைவ மரபை சார்ந்த அடியவர் ஒருவர், பேரு அச்சுத களப்பாளர்னு பேர். அவர் மிகச்சிறந்த சிவ பக்தர். திருமணமாயிற்று, பல நாள் அவருக்கு மகப்பேறு வாய்க்கல். அதனால தன்னுடைய ஆசிரியனிடம் போய் கேட்டார். ஆசிரியர் உடனே சம்பந்தர் தேவாரம் எழுதின ஓலைக்கட்டை வைத்து கயிறு சார்த்தி பார்த்தார். அதை விளக்கம் சொல்லிட்டேன், கயிறு சார்த்தி பார்த்தல். அதுல திருச்சி பதிகம் வந்திருந்தது, சிராப்பள்ளி பதிகம். அந்த சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அங்கு இருக்கக்கூடிய 2 குளம் இருக்கு, நன்றுடைய யானை தீயதில்லானைன்னு. அந்த குளத்துல சென்று நீராடி அந்த இறைவனை வழிபட்டு வா, உனக்கு மகப்பேறு கிடைக்கும்னு சொல்லிட்ட. அச்சுத களப்பாளரும் போனார். தன்னுடைய ஆசான் சொன்னது போன்ற வழிபாட்டை தன் துணைவியாரோடு மேற்கொண்டார். சில நாளிலே மனைவியார் கருவுற்றார். அழகானதோர் ஆண் குழந்தை பிறந்தது. அது 3 வயதுல வீதியில் விளையாடும் போது வான் வழியாக சென்ற பரஞ்சோதி இந்த குழந்தையினால் ஈர்க்கப்பட்டு கீழிறங்கி வந்து சிவஞான போதத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவர் போயிட்டார். 3 வயது குழந்தை சிவஞான போதத்தை எல்லோருக்கும் பாடம் சொல்ல முன் வந்து வகுப்பெடுக்கிறது. தன் சீடனுக்கு பிள்ளை இல்லையே என்று வந்தான். அவனுக்கு திருமுறை கயிறு சார்த்தி பார்த்து, நீ இவ்வாறு செய், உனக்கு மகப்பேறு வாய்க்கும்னு சொன்னோம். அவனுக்கு குழந்தையும் பிறந்து, அதுவும் ஆண் குழந்தை. அது 3 வயதுல சிவஞான போதத்தை எல்லோருக்கும் பாடம் சொல்லுகிறதா? இது என்ன அநியாயம்? மகப்பேற்றினை கூட வந்து சொல்லவில்லை. அவனுக்கு உண்டான அடிப்படை கல்வியை நான் தொடங்கி வைக்கவும் இல்லை. அந்த குழந்தை மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுவது எந்த விதத்தில் சரி? அது எப்படி முறையாக இருக்கும் என்ற ஆணவத்தோடு குருநாதர் பெண்ணாகடத்துக்கு வரார். அந்த இடத்துல அந்த குழந்தை எல்லோரையும் அமர்த்தி கொண்டு அந்த மும்மலங்களை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்கள் தான் ஒருவனை அழிக்கக்கூடிய காரணிகள்னு. இன்னும் உள்ள வந்த ஆசிரியர் அந்த குழந்தையிடம் சற்றென்று கேட்டார், ஆணவத்தின் மொத்த உரு எதுன்னு. குழந்தை யோசிக்கவே இல்லை, ஆசிரியரே சுட்டி காண்பித்தது நீர்தான். அப்பொழுது ஏற்பட்ட மாற்றத்தினால் அந்த ஆசிரியர் மெய்கண்டார் என்கின்ற அந்த குழந்தைக்கு முதல் சீடனாக மாறு. அப்போ ஆணவம் வருவதற்கு வயதோ சூழலோ எதுவும் காரணமாக இருக்க வேண்டாம். எங்க வேணாலும், எப்ப வேண்டுனாலும் இந்த ஆணவம் போன்றதொரு
ஒரு கடுமையான தீய ஆற்றல் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல இன்று வரைக்கும் தோன்றின அத்துணை வரலாற்று நாயகர்களையும் கூர்ந்து கவனியுங்கள். அத்துணை வரலாற்று நாயகர்களும் தாங்கள் கொண்டிருந்த ஆணவத்தாலேயே அழிந்தார்கள். வேற எதுவுமே கிடையாது. அத்துணை போர் வீரர்களும் அத்துணை மிகப்பெரிய சக்கரவர்த்திகளும் ஆற்றல் வாய்ந்தவர்களும் முற்றிலுமாக தங்களை இழந்தது தாங்கள் கொண்டுள்ள ஆணவத்தால். இது வரலாறு காட்டக்கூடிய உண்மை. ஆகவே இந்த ஆணவத்தினை போன்றதோர் அபாயகரமான பொருள் நம்மிடம் இருப்பது வேறு எதுவுமே இல்லை. அது எப்போ தூண்டப்படும், எப்பொழுது நம்முள் வெடிக்கும்னே தெரியாது. அவரவர் உள்ளத்துல இந்த ஆணவம் என்ற வெடிகுண்டை வைத்துக் கொண்டே இருக்கும். அது எப்போ ட்ரிகர் ஆகும், எப்போ பிளாஸ்ட் ஆகும் தெரியாது. அதனால்தான் ஆணவம் என்பது அவ்வளவு கொடுமையானது. ஆணவம் இல்லாமல் இருத்தல் என்பது எந்த ஒரு உயிருக்கும் இயல்பாகவே இல்லை, நடக்காது. அதனாலதான் வளர வளர இந்த ஆணவத்தை குறைத்து கொள்ளுவதற்கு உண்டான முயற்சியில தொடர்ந்து ஈடுபடும். உடைமைன்றது நம்மிடம் பொருள் இல்லாத நிலை வந்துவிட்டால் உண்மை புரிஞ்சிடும். மாயை ஒரு முறை அடிபட்டால் உண்மை புரியும், அனுபவப்பட்டால் மாயை புரிந்து விடும். ஆனால் ஆணவம் நீங்கள் அனுபவப்பட்டாலும் புரியாத ஒன்றாகும். ஏனென்றால் அந்த ஆணவம் புரிதல் என்கின்ற உங்கள் ஆற்றலையும் தடுத்து நிறுத்தி அறியாமையோடேயே இந்த ஆணவம் இருக்க செய்யும். அதான் வள்ளுவர் சொன்னார், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இந்த ஆணவத்தோட அந்த சிறுமையும் சேர்ந்துடும். தன்னை ரொம்ப உயர்வா கருதி. அதனால்தான் ஆணவத்தை போன்றதொரு அபாயகரமான குணம் வேற யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்காது. அதுதான் மனிதனை முற்றிலும், மனிதனும் மட்டுமல்ல உலகின் கண் உண்டான உயிர்கள் அனைத்தினுக்கும் ஆணவத்தினை போன்றதோர் அழிவு சக்தி வேறு ஏதொன்றும் இல்லை. அதை புரிஞ்சு அதை அழிக்க வேண்டிதான் நாம இறைவன்கிட்ட முறையிடுகிறோம். ஆகவே அந்த தக்கன் வேள்வியில கலந்து கொண்ட தேவர்கள் தங்கள் ஆணவத்தினால் துயருற, தங்களினுடைய ஆணவத்தினாலே தங்களுக்கு உண்டான 9 வாயில்களிலும் எங்கு துன்பமானது தொடர்ந்து வந்துவிடுமோ என்று சிவனை பணிய, அவ்வாறு பணிந்த காலத்து இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 அரக்கர்களை அழித்து, அவைகளை அழித்ததன் மூலமாக தேவர்களிடம் இருந்த ஆணவத்தை, கண்மத்தை, மாயையை நீக்கி அவர்களுக்கும் அருளினை செய்தவன் இறைவன். இறைவன் கிட்ட போயிட்டு ஏதாகிலும் கேட்பதாக இருந்தால் அடிப்படையிலே நாம முயன்று கேட்கப்பட வேண்டிய செய்தி எதுன்னா, என்னிடம் உண்டானதாகிய ஆணவத்தை போக்கு. வேற எதுவும் கேட்க, என்னுள் தோன்றும் ஆணவத்தை போக்கு. இந்த ஆணவம்ன்றதை ஈகோ என்று மொழிபெயர்க்கலாம்னா வைத்துக் கொள்ளலாம். அதனை உடனடியாக நீக்குதற்கு, அது என்றும் என்னிடம் இல்லாத நிலைக்கு நான் என்னை அமைத்துக் கொள்ளுதற்கு இறைவா உதவி செய். அது ரொம்ப அடிப்படையானது. ஆணவத்தை விட்டீர்கள் என்றால் நீங்களே இறைவனாக மாறிட்டீர்கள். நம்மை இறைநிலையிலிருந்து பிரித்து நம்மை இழிவான நிலைக்கு தள்ளுவதே நம்மிடம் தோன்றும் ஆணவம் தான். இறைவனுக்கு ஆணவம் இல்லைன்னா இல்ல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னா, நம்மை போன்றவர்களை அவன் ஏற்றுக்கொள்ளுதலே அவனுக்கு ஆணவம் இல்லைன்னு. அவனை நிந்தித்தவர்களையே ஏற்றுக்கொள்ளுகிறான்,
வாழ்த்தியவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறான், வைதவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். எந்த விதமான கவலையும் அவன் படுறதில்லை. இவ்வாறு நம்ம பெரும்பாலும் நமக்கு எங்க தெரியுமா ஆணவம் வருகிறது, எதனால வருகிறது தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழிவான குணம் இன்செக்யூரிட்டி. நாம இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற நிலையில இருக்கின்றோமோன்ற கவலை நம்மை எல்லா நேரமும் பிடிக்கிறது. அந்த கவலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள நம்மை அறியாமல் ஆணவத்துல போய் சிக்கிக்கொள்ளும். ஆணவம் உள்ளவன் அத்தனை பேரையும் பாருங்க, முழுக்க முழுக்க இன்செக்யூர்டா ஃபீல். நம்ம இன்செக்யூர்டா இருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? எதுவும் நாம நினைத்தது போல நடக்க போறதில்லை, விதித்தது போலதான் நடக்க போகிறது. நாம நினைப்பது போல நடப்பதாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படியெல்லாம் நினைச்சு உருவாக்கி இருப்போம். நாம நினைச்சா மாதிரி எதுவும் நடக்கல, விதிச்சா மாதிரி தான் நடக்கிறது. அப்புறம் எதுக்கு ஆணவம்? நடப்பது நடக்கட்டும், வேடிக்கை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன நிகழக்கூடியதோ அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதனால ஒரு நல்ல பார்வையாளனாக நம்முடைய வாழ்க்கையை நாம பார்க்க தொடங்கி விட்டோம்னா ஆணவம் நம்ம விட்டு போயிடும். நம்ம நல்ல ஒரு பார்வையாளனாக நம்ம வாழ்க்கையை பார்க்காமல் நடப்பன அனைத்தினுக்கும் நாமே காரணம்னு நினைக்கிறோம் பாருங்க. அப்பதான் இந்த ஆணவம் பேயாட்டம் ஆடும். இதில் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம ஒரு பார்வையாளர் தான். எதையும் நம்மால மாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நாம முயன்று இதனை மாற்றுகிறோம்னு நினைச்சு ஏதாவது ஒன்ன மாற்றி இருக்கோமான்னு பாருங்க. இந்த வாழ்நாள்ல இந்த வகுப்புல இருக்கிறவர்களுக்கெல்லாம் குறைந்தது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பீர்கள். இந்த 50 வயதுல நான் நினைத்து இவ்வாறு மாற்றி இருக்கிறேன், ஏதாகிலும் ஒன்றை உங்கள் வாழ்நாள்ல மாற்றி இருக்கிறேன், மாற்ற முடியும் என்று ஏதாகிலும் இருக்கான்னு பாருங்க. இல்ல. வாழ்க்கையினுடைய மிக உண்மையான நிலை எது என்றால் ஆணவம் என்பது எதனையும் மாற்றாது. ஆணவம் ஒருவருள் இருந்து அவனை அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று. அதனால் எதுவும் நம்மால் நிகழ்வதே இல்லை. நிகழக்கூடியன நிகழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனை ஒரு மௌனமான பார்வையாளனாக பார்த்து கடந்து போகும். அதுல முழுமையுமான ஈடுபாட்டை காட்டினோம் என்றால் அதனால் நமக்கு இழப்பும் வரும், எதிர்பார்ப்பும் வரும். அதனால வாழ்க்கைய ஒரு பார்வையாளனாக பார்த்து பழக வேண்டும். அதில் பங்கேற்பாளனாக நின்று நாம வாழ தொடங்கினோம்னா அது நமக்கு துன்பத்தை தரும். எப்ப பங்கேற்பாளனாக மாறுவோம்? ஆணவம் இருந்தால் பங்கேற்பாளனாக மாறும். ஆணவத்தை விட்டொழித்தால் வாழ்க்கையை பார்வையாளனாக பார்ப்பதுல ஏற்படக்கூடிய நிறைவு இருக்கு பாருங்க, அனுபவித்தால் தான் அது ஒரு சந்தோஷம். ஏனென்றால் எதுவும் நம்மை பாதிக்காது, அது அதன் போக்கிலே போகட்டும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்தோம். அது இல்லாமல் ஒன்றின் மீது அதீதமான ஈடுபாட்டையோ ஆழங்கால் பட்ட எதிர்பார்ப்பையோ நாம நோக்க தொடங்கினோம்னா ஆணவம் நம்மை துன்புறுத்தும். அதனாலதான் அந்த பொல்லா அசுரர் அப்படின்னு இந்த 3 விதமான மலங்களும் பொல்லாதவைகள், அசுரத்தனத்தோடு செயல்படக்கூடியவை. அதனால அதை பொன்ற செய்ய வேண்டும், அடியோடு அழிக்கணும். அது பாதியெல்லாம் அழிக்க கூடாது, மீண்டும் அது வளரும். ராவணன் தலை வெட்ட வெட்ட வளருவது போல ஆணவத்தை அடியோடு அழிக்கலைன்னா எந்த அளவு அழிச்சோமோ அதை காட்டிலும் பன்மடங்கு மீண்டும் வளரும். அடியோடு எடுக்கணும். ஏற்கனவே அடிக்கடி சொல்லி இருக்கிற மேற்கோள் தான் குமரகுருபரர் சொன்னது, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும்.
அதனுடைய ஆணிவேர் சல்லிவேர் எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சு அப்புறம் போட்டோம். அப்படி இருந்தால்தான் நாம எந்த விதமான சிக்கல் இல்லாத இன்பமான வாழ்க்கையை இந்த உலகில் வாழ முடியும். சொல்லிட்டு இந்த தக்கன் யாகத்துல கலந்து கொண்ட தேவர்களும் அவர்களுக்கு மாறாக யாகத்தினை செய்தல் தவறு என்று தக்கனுக்கே அறிவுரை சொன்ன உமையவளையும் இங்கு நினைக்கிறார். அதான் இப்பொழுது சொன்ன உரிய நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய தவற யாரேனும் பொறுப்புடன் வந்து தவறு என்று சுட்டினாலும் அதனை மனது ஏற்காத ஆணவ நிலை முன்னிற்கும். இப்ப தக்கன் வேள்விய தவறு என்று சுட்ட வருதல் யார் செய்ததுன்னா தக்கனின் மகளாகிய தாக்ஷாயணி. அவளே வந்து சொல்லியும் அவளே தந்தையோடு விவாதம் செய்தும் அந்த வேள்வி தவறானது என்று சொல்லிய பின்னரும் தேவர்கள் அந்த வேள்வியில கலந்து கொள்வதற்கு நின்றார்கள். அது அவர்களினது ஆணவ போக்கு. எப்படியாம்? நெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே அழித்து ஆங்கு அடைவது எம் ஆதிப்பிரானை விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய சுழித்தாங்கு அருள் செய்த தூமொழியாளே. தூமொழினாக்க அழகிய மொழிக்கு உரியவள். இந்த இடத்துல அழகிய மொழி என்பது சத்தியம், உண்மை. உண்மையாக தாக்ஷாயணி சென்று மொழிந்தாள் தக்ஷனிடம். இறைவனாகிய சிவனுக்கு நீ எவ்விதமான அழைப்பையும் கொடுக்காமல் இந்த வேள்வியை நடத்துவது தவறு. இந்த வேள்வியில எல்லா தேவர்களுக்கும் நீ அவிஸ் கொடுத்தது போல சிவனுக்கும் அவிஸ் கொடுக்க வேண்டும். ஏத்துக்கல தக்ஷன். எங்கு தக்ஷனுடைய வேள்வியில நாம கலந்து கொள்ளாமல் போனால் நமக்கு எங்காயிலும் இடையூறு வந்து விடுமோ என்று நெளிந்த மனதை உடைய தேவர்கள். இந்த நெளிதல் என்றால், இந்த நெளிதல் அப்படின்னா வளைதல்னு பொழுது அல்லது யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய மனது. அதாவது நிலை கலங்குதலுக்கு பேரு நெளிதல். எங்கு தக்கன் நம்மை தண்டித்து விடுவானோ என்று நிலை கலங்கி தக்கனுக்கு மேலானவன் சிவன் என்று எண்ணாமல் கலங்கிய நிலையில எல்லாரும் வேள்வியில போய் கலந்து கொண்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் கலங்காது இருந்தது யாருனாக்க தாக்ஷாயினி ஒருத்தி தான். நெளிந்தார் கலங்கினும் உள்ளமானது நிலை கலங்கி தக்ஷனது வேள்வியிலே கலந்து கொள்ள எல்லா தேவர்கள் சென்றாலும் நெளிந்தார் கலங்கி மனது கலங்கியவர்கள் எங்கு தக்கன் நம்மை தண்டித்து விடுவானோ என்று கலக்கமுற்ற தேவர்கள் தக்கனினது வேள்வியில கலந்து கொண்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் கலங்காது நின்றவள் உமை ஒருத்தி தான், தாக்ஷாயினி ஒருத்தி தான். நீ கலங்காதே. அம்மைய சொன்னார், நீ கலங்கல. அழித்து ஆங்கு அடைவது எம் ஆதிப்பிரானை. என்ன செய்த? அப்பொழுதே தக்கனது வேள்வியை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ கலங்காதே அழித்து ஆங்கு அடைவது எம் ஆதிப்பிரானை. எல்லாவற்றினுக்கும் முதலானவனாகிய சிவனையே நீ ஏற்றுக்கொண்டதினால் அவனினது சிந்தனைக்கு உட்பட்டால் போதும் என்று ஆதிப்பிரானாகிய அவனினுடைய கருத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்? விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய.
எப்பொழுது சிவனை அவன் அழைக்காது வேள்வியை செய்தானோ அப்பொழுதே அந்த சிவனை அவன் இகழ்ந்ததினால் செத்தவனாக கருதப்படக்கூடிய தக்கன். ஒரு கேள்வி, சிவனை இகழ்ந்ததினால், சிவனை நீக்கியதினால் எப்படி செத்தவனாக கருதப்பட முடியும்? இப்ப நம்ம அனைவருமே, ஒவ்வொரு உயிரும், உலகத்துல தோன்றின ஒவ்வொரு உயிரும் சிவசக்தி சொரூபம் தான். காரணம் என்னன்னாக்க, நாம் சிந்திப்பதை செயல்படுத்துதல் ரெண்டு வேலை நம்ம கிட்ட இருக்கு. நாம் எதனை சிந்திக்கிறோம் அதை செயல்படுத்தணும். சிந்தித்தல் என்பது சிவம், செயல்படுத்துதல் என்பது சக்தி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிந்தனை இல்லாத சக்தி முரட்டுத்தனம், சிந்தனை இல்லாத சக்தி முரட்டுத்தனம். அதனால்தான் யாரேனும் அதிகமான கோபத்தின் வயப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டா உடனே என்ன கேட்க, யோசிக்க மாட்டியா? ரொம்ப இயல்பாக கேட்கிற கேள்வி. அப்படியா கோபம் வரும்? அப்படியா செய்வ? கொஞ்சம் யோசிக்க மாட்டிய? சிந்தனை இல்லாத செயல் முரட்டுத்தனம், செயல்படாத சிந்தனை மலட்டுத்தனம். அதனால ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது. ஞாபகம் வச்சு, சிந்தனை இல்லாத செயல் முரட்டுத்தனம், செயலாற்றல் இல்லாத சிந்தனை மலட்டுத்தனம். ரெண்டுமே இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் தான் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய முரட்டுத்தனமும் நம்முள் தோன்றின மலட்டுத்தனமும் தான் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். ஏனென்றால் சிந்தனையும் செயலும் ஒன்றாய் செயல்படுகின்ற பொழுதுதான் முன்னேற்றம். இது ஞானமாயினும் சரி, பொருளினை ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, இவை இரண்டினுக்கும் அடிப்படை இந்த சிந்தனையும் செயல். ஆகவே இது இரண்டும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கணும், ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கணும், ஒன்றுக்கு ஒன்று உதவியாய் நிற்கணும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா both the elements are interdependent and interrelated. இல்லைன்னா கஷ்டம். அதனால இந்த இரண்டும் எங்கு ஒன்றி செயல்படுகிறதோ அங்கு குழப்பம் இருக்காது. அதனாலதான் விழிந்தான் அது தக்கன் வேள்வியை வீய. எப்பொழுது அவன் சிவனை சிந்தனை இல்லாமல் தனது ஆற்றலை மட்டும் முன் எடுத்து நான் இந்த வேள்வியை செய்வேன் என்று முன் வந்தானோ அப்பொழுதே அவன் விழிந்தான். விழிந்தான்னா இறந்தான்னு பொருள். அந்த நிலையிலேயே அவன் இறந்தான் என்று கருத வேண்டும். ஆகவே நீங்கள் சிந்தனை இல்லாமல் செயலை மட்டுமே மேற்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் செய்த செயல் உங்களுக்கு மரணத்தை நிச்சயமாக கொண்டு வந்தது. அதனாலதான் இதை உணர்ந்து சுழிந்தாங்கு அருள் செய்த தூமொழியாளே. ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு நிலை கலங்காமல் அன்போடு அணைந்தாள் சிவனையே இந்த உமை. ஆகவே மற்றைய தேவர்கள் போல் தக்ஷன் யாகத்தினுக்கு தங்கள் சிந்தனையை துறந்து செயல்பட சென்றது போல் உமையானவள் தன் சிந்தனையை இழக்கவில்லை. தக்கனது யாகத்தை செய்வது தவறு என்று சொல்லி தடுக்க போனாள்.
அவ்வாறு தடுக்க இயலாமல் போக அவள் இறுதியில சிவனையே முழு முதல் என்று நம்பி வந்து சேர்ந்தாள். அப்போ சிந்தனைக்கு ஏற்றால் போலதான் செயல் இருக்கும். சிந்தனை இல்லாத இடத்துல செயல் தன்னை ஒதுக்கி கொள்ளணும், டார்மெண்ட்டுக்கு போயிடும், அடங்கி போகும். சிந்தனை உயர உயர செயலும் உயரணும். சிந்தனை மட்டுமே உயர்ந்திருந்து செயல்படுத்தலைன்னா பயனில்லை. இல்ல சிந்திக்கவே இல்லை, நான் ஏதாயிலும் செய்வேன்னு முரட்டுத்தனமா செய்தாலும் பயனில்லை. ஆகவேதான் அந்த வரிய பாருங்க, அங்கு சுழித்தாங்கு அருள் செய்த தூமொழியாளே, அப்படிப்பட்ட தக்கனினது வெற்று ஆற்றலை ஏற்காமல், ஏனைய தேவர்கள் ஏற்றது போல் வெற்று ஆற்றலை ஏற்காமல் உமையவள் சிவனையே நாடினாள். அவள் சிவ சக்தியாக நின்றாள். அதனாலதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே சக்தியை மட்டும் கொண்டு உலகை இயக்குதல் முடியாது, சாதாரண விஷயம். நாம வீட்டுல ஏதாகிலும் ஒன்றை உண்டாக்குகிறோம் உண்ணுதற்குன்னா முதல்ல யோசிக்கணும், சிந்திக்கிறோம். இன்று என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த அளவில் செய்யலாம், எவைகளை எல்லாம் இட்டு செய்யலாம், இந்த பிளானிங் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் செயல்பாடு தொடங்கும். ஏன்னா திட்டம் இட்டது போல எதனை முதலில் செய்ய வேண்டும் என்ற செயல்பாட்டுக்கும் திட்டம் இருக்கணும். முதல்ல செய்யறத இறுதியில செஞ்சுட்டு இறுதியில செய்யறது முதல்ல இருந்து தொடங்கினோன்னா குழப்பம்தான். அதனாலதான் எதனை ஒன்று செய்வதாக இருந்தாலும் முதல்ல சிந்தனை, அதுக்கு பேரு சிவம்னு பேர். செயல்படுத்துதல், அதுக்கு பேரு சக்தி. இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று அவாவி நின்றால்தான் ஏதாகிலும் ஒன்று முழுமையாய் உருப்படியா கிடைக்கும். ஏதேனும் இந்த இரண்டில் ஒன்று மாறினாலோ குறைந்தாலோ முழுமையுமான படைப்பு என்பது இல்லாமல் போகும். இதை அறியாது தேவர்கள் சிந்தனை இன்றி ஆற்றலை மட்டும் நம்பினார்கள். அதனால் அவர்கள் அனைவருக்கும் தண்டனை கிடைத்தது, தக்கன் உட்பட. இறுதியில் சிவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் பின் அவர்களுக்கு குழப்பம் இல்லாத வாழ்வு அமைந்தது. ஆகவே இந்த வேள்வியில நாம தெரிந்து கொள்வது எது என்றால், நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல் சிந்தனைக்கு உட்பட்டு அதன் அடிப்படையிலே செயல்படுதலாய் இருக்க வேண்டும். அதனை ஒழித்து வெறும் ஆற்றலை மட்டும் நம்பினால், அறிவினை புறம் தள்ளினால் நம்மால் ஆக்கப்பூர்வமாக எதனையும் செய்ய இயலாது என்பதை தக்கன் வேள்வியில உமை நிரூபித்தாள். என உமைய சக்தியின் வடிவம். அவள் சக்தியாக நின்று தக்கனின் அது சக்தியில போய் சேரல, சிவமாக நின்ற சிவனிடம் வந்துதான் சேர்ந்தாள். ஒரு சக்தி பிறரால் மதிக்கப்பட வேண்டும் என்றால் அது சிவமாகிய சிந்தனையோடு வெளிப்பட வேண்டும். அதுபோல் சிவமானது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது முறையான சக்தியோடு செயல்பட வேண்டும். இதை புரிஞ்சுக்கணும். இப்ப சிவன் பார்வதி எல்லாம் தனித்தனியெல்லாம் கிடையாது, எல்லாம் கடவுள் உருவெல்லாம் கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த ரெண்டும் இருக்கு. சில நேரங்கள்ல நாம செயல்படாமல் சிவனேன்னு இருந்துடுறோம், அப்படிதானே சொல்றோம். சிவனேன்னு கொஞ்ச நேரம் சும்மா ஏருக்கு மாறா எதுவும் செய்யாம பேச்சு வழக்கெல்லாம் சொல்றோம். அதே நாம என்ன பண்றோம், உடம்புல திமிரு ஜாஸ்தியா இருக்குல்ல, உன் இஷ்டத்துக்கு ஆடுறது இல்லை, அதையே கேட்கும். அப்போ ஏதொன்றும் தனித்து செயல்பட்டால் மரியாதை இல்லை, நம்ம இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ரெண்டும் அழகா கலந்து செயல்படுகின்ற பொழுதுதான் நல்ல விதமான பயனும் கிடைக்கிறது, நமக்கும்
பெருமையும் சிறப்பும் கிடைக்கிறது. இது தத்துவம் இல்லை, அன்றாட வாழ்க்கை முறை. இதை சொல்லுவதற்கு ஒரு புராண கதையை எடுத்து சொன்னால்தான் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம 2 விதமான செயல்களுக்கும் உட்படுகிறோம். சிவமாகவும் நாம் இருக்கிறோம், நம்முள் இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு செயல்படுகிறோம். அப்படி செயல்படுகின்ற போதெல்லாம் சிவமாகிய சிந்தனையை முன்னெடுத்து அதனை தொடர்ந்து செயல்படுவதற்கு உண்டான ஆற்றலை கொண்டு செயல்பட்டோம்னா தெளிவான முடிவு கிடைக்கும். எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வழி கிடைக்கும். அதை விட்டுட்டு சிந்தனை இல்லாமல் செயல்படுதலும் இல்லை, செயல்படாமல் நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன்னா எவ்வளவு காலம்? அதை சொல்லுவதற்குத்தான் இந்த தக்ஷன் வேள்வியை விளக்கினார். அடுத்து ஏற்கனவே சொல்லி இருக்கேன், திருமந்திரம் எல்லாம் பரிபாஷையோடு தொடர்புடையன. இந்த வேள்வியில் சொல்லப்பட்ட கதை அதன் வாயிலாக நாம விளங்கி கொள்வதற்கு உரியதாகிய ஒரு புது நிகழ்வை அல்ல, வழக்கத்துல நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனையும் செயல்பாட்டையும் சொல்வதற்கு. அடுத்து பிரளயம். பிரளயம்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, பிரளய காலம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ அருணாச்சல பிரதேசத்தை பார்க்கலாம், அசாம பார்க்கலாம். பிரளய கால வெள்ளம், பெரும் அழிவு நீர். சரி, பிரளயம் என்றால் எது முற்றிலுமாக ஒடுக்கப்படுகிறதோ, எது முற்றிலுமாக அழிக்கப்படுகிறதோ அந்த சூழலுக்கு பிரளயம்னு பேர். பிரளயம்ன்ற சொல்ல காற்றாகவும் சொல்ல முடியும், தீயாகவும் சொல்ல முடியும், நெருப்பாகவும் சொல்ல முடியும். பிரளய கால தீ, அதுக்கு பேரு வடவைன்னு பேரு. பிரளய காலத்து வெள்ளம் ஊழி பெரு வெள்ளம்னு பேர். பிரளய காலத்து காற்று ஊழி காற்று. ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் தோன்றுகின்ற பொழுது போன யுகத்துல இருந்தவையெல்லாம் ஒடுங்கணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் தொடங்குகின்ற பொழுது போன யுகத்துல இருந்த எல்லாம் ஒடுங்கணும். எந்த ஒரு எச்சமும் இருக்கக்கூடாது. எச்சம்னா மீதமாக இருக்கக்கூடாது. முற்றிலுமாக அது ஒடுங்கணும். அழிக்கப்படுறது இல்ல, ஒடுங்குதல். ஏனென்றால் அவை அழிக்கப்பட்டு விட்டன என்றால் பின்பு ஆக்கப்பட முடியாது. ஆனால் அவை எல்லாம் ஒடுங்கினால் ஓங்க முடியும். ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன விதைக்குள்ள ஒடுங்குகிறது இல்லையா? எந்த ஒரு சிறிய வித்திலும் ஒரு விருட்சம் ஒளிந்து இருக்கிறது அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விதையை போடுறோம், அதற்கு நீர் ஊற்றுகிறோம், அது மெல்ல வளருகிறது. அது முளைத்து 2 இலை 4 இலை அப்படியே வளர்ந்து செடியாகி குற்றாகி மரமாகி மிகப்பெரிய விருட்சமாக நிற்கிறது. அத்துணை பெரிய மரம் தோன்றின இடம் ஒரு சிறு துளி வித்து இல்லையா? அப்போ அவ்வளவு பெரிய மரம் இந்த ஒரு விதைக்குள்ள ஒடுங்கி இருக்கு. இப்போ ஒரு மரத்துல எத்தனை விதை இருக்கும்? அத்தனை விதைகளுக்குள்ளும் ஒவ்வொரு மரம் ஒடுங்கி இருக்கு. அந்த ஒரு மரம் ஓங்கி வளர்ந்து அது 100,000 கோடி வித்துக்களை கொடுத்து அந்த வித்துக்கள் தோறும் மரங்கள் ஒடுங்க, அவை மீண்டும் முளைக்க. யோசிப்பார்.
பிரளயம் என்பது இவ்வாறு தோன்றின பல உயிர்கள் தங்களுக்குள் தாங்கள் ஒடுக்கிக் கொள்ளுதல் அல்லது ஒடுங்கிக் கொள்ளுதல். இதுக்கு பேரு பிரளயம். நம்ம பிரளயம்ன்றது பேர் அழிவுன்னே சொல்லி கத்து கொடுத்துருக்கோம். இல்ல, எல்லாம் ஒரு காலத்துல ஒடுங்கணும். அழிந்து போனதெல்லாம் ஆக்க முடியாது. ஞாபகம் வைத்து, ஒடுங்கினதுதான் ஓங்க முடியும். அதனாலதான் இன்றைக்கு அறிவியல் கூட என்ன சொல்லுகிறது, அண்மையில் ஒரு பேராசிரியரினுடைய, அவர் இயல்பியல் பேராசிரியர், இயல்பியல்ல இந்த குவாண்டம் தியரியை பத்தி பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணவர். அவர் வெளிநாட்டுக்காரர். அவர் வேடிக்கையாக சொல்லுகிறார், நான் எப்பொழுது எல்லாம் மாஸ் என்கின்ற ஒன்று நான் கற்றறிந்திருக்கக்கூடிய இந்த குவாண்டம் கோட்பாட்டோடு பொருத்தி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு சங்கரர் தான் ஞாபகம் வருகிறார். எப்படி நான் இந்த கோட்பாட்டில் மேலும் 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 ஆராய்ச்சி செய்ய செய்ய 8ஆம் நூற்றாண்டிலே எழுத பெற்ற சங்கரரினது உரைகள் நான் இன்று கண்டறியக்கூடியனவற்றையெல்லாம் அவர் முன்பே அறிந்து சொன்னதை உணர முடிகிறதுன்னு எழுதினார். என்ன காரணம்னா, சங்கர பாஷ்யம் என்ன சொல்லுகிறது, பிரளயம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது எல்லாம் ஒடுங்குகிறதுன்னு ஆரம்பிக்கிறது. அது ஒன்றும் இல்லாமல் போகல, ஒன்றினுள் ஒடுங்கி தேவைப்படுகின்ற போதெல்லாம் ஓங்குகிறது. ஆகவே எதுவும் நிலையில்லை என்றார். உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லை, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். கணத்தின் இத புத்கலம்னு புத்தவாதம் பேசும். கணத்து போன கணத்தில் இருந்தது இந்த கணத்துல இல்ல. ஒவ்வொருவரும் போன கணத்துல இருந்த நான் இந்த கணத்துல மாறி இருக்கிறேன். அப்ப எப்படி தொடர் சிந்தனை வருகிறதுனா, போன கணத்துல இருந்த மூளையில உண்டான அந்த செல்கள் இந்த கணத்துல இந்த போன கணத்து நிகழ்வை பதிவு செய்ய இந்த தொடர் நிகழ்வு நடக்கிறது. நாள் ஆக ஆக அந்த தொடர் நிகழ்வுகளை பதிவு செய்யும் முறையில குறைபாடு ஏற்படும். அதனால்தான் வயதான உடனே மறதி வருகிறது. இத பத்தி நிறைய ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் இன்றைய அண்மை காலத்தில் அந்த இயல்பியல் பேராசிரியரினுடைய நூலை படித்த பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம், என்னால் கண்டறியப்பட்ட இப்பொழுது நான் ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த துறை பற்றின அறிவையெல்லாம் நான் சங்கரரினுடைய விளக்க உரையில் பார்க்க முடிகிறது. நான் இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த முடிவினுக்கு வருகிறேன் என்றால், தன்னுடைய சிந்தனையினாலும் தான் கண்டறிந்த உலகினுடைய அமைப்பியலை கொண்டும் இந்த பெரிய கோட்பாட்டை சங்கரர் முன்பே சொல்லி சென்றிருப்பது பெரியதோர் வியப்புன்னு எழுதுகிறார். நல்ல பிரளயம் என்பத ஒன்றினது அழிவுன்னு புரிந்து கொள்ளாமல் ஒன்றினது ஒடுக்கம்னு புரிந்து கொள்ளும். பிரளய காலத்துல எல்லா உயிர்களையும் இறைவன் தன்னுள் ஒடுக்கி கொள்ளுகிறான். இது எது போலன்னா, தாய்க்கோழி என்ன பண்ணும், மேலே பருந்து வட்டமிடுவதை பார்த்த உடனே தன்னுடைய சிறகுகளுக்கு கீழாக தனது குஞ்சு பறவைகளை அடைத்து நிற்க வைத்து காக்க ஆரம்பிக்கும். இதே போல பிரளய காலத்துல இறைவனாகிய சிவன் எல்லா உயிர்களையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு அந்த பிரளயமானது நின்றதன் பிறகு தன்னுள் ஒடுக்கின பொருளை ஓங்க செய்கிறான். ஒரு தாய் உள்ளத்தோடு தன்னால் உருவானவை
எங்கு அழிந்து விடுமோ என்கின்ற கவலையினால அந்த தாய்மை உணர்வோடு தன்னுள் ஒடுக்கி அந்த பிரளய காலம் நீங்கியதன் பின் தன்னுள் ஒடுக்கியவைகளை ஓங்க செய்யும். இதுதான் அவனுடைய மிகச்சிறந்த ஒரு தயாள குணம். இதை சொல்லுவதுதான் பிரளயம். அத அடுத்த வகுப்புல தொடர்ந்து ஒரு 5 பாட்டுல சொல்றார். அடுத்த வகுப்புல இந்த 5 பாட்டையும் முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சரியா? நன்றி.